ட்ரேட் வார் பாகம் 5. இவ்வளோ ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷனை உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல் சம்பவமாக இருக்க போகுது. இன்னைக்கு இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது 180 நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா செய்தது அப்படின்னாலும் வெறும் 2 நாடுகள் மட்டுமே இதில் கீ பிளேயராக இருக்காங்க. ஒன்று சீனா, இன்னொன்று அமெரிக்கா. மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஏப்ரல் 8 இன்றைய தினம்தான் சீனாவுக்கு கடைசி தினம் அப்படின்னு சொல்லி நாள் குறித்தது அமெரிக்கா. சீனா அதுக்கு பயந்தாங்களா? இல்லை, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அமெரிக்கா, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சீனா நிற்கிறாங்க. இல்லைப்பா, இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை UK மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, டிஸ்கஷன் ப்ளஸ் அது கூடவே பல சட்டத்திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கும்போது ரஷ்யா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கச்சா எண்ணெய் பற்றியான டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ 3 விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒன்று, அமெரிக்காவுக்கும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய சீனாவுக்கும் என்னதான் பிரச்சனை, இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறதுல மீதம் இருக்கும் நாடுகள் எந்த நிலைப்பாடை எடுத்திருக்காங்க, கச்சா எண்ணெய் விஷயத்தில் ரஷ்யா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய நிலைமை என்ன, இந்த 3 விஷயத்தை பார்க்கும்போது பாகம் 5 முடிஞ்சிடும். அப்படின்னா பாகம் 6 இருக்கத்தான் செய்யும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பாக kidsbestie.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நூலகம் அப்படிங்கிற அந்த மெத்தடில் வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட பல புத்தகங்களை டெய்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப் வழியாக அப்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 200க்கும் அதிகமான புத்தகங்கள் நம்முடைய kidsbestie.comல ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அறிவு சார்ந்த ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்முடைய குழந்தைகளுடைய பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான புத்தகங்களை ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் kidsbestie.com போங்க, அங்கே புக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும், அதை எடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் உள்ளடக்கிய இந்த புத்தகங்கள் உங்கள் வீட்டில் ஒரு லைப்ரரியாக மலரட்டும். இன்னும் இதே மாதிரி 1,00,000 புத்தகங்களை அப்லோட் பண்ணுவேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க. அதுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட், இந்த ட்ரேட் வார் மற்றும் பிற நாடுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 180 நாடுகளில் 60லேருந்து 80 நாடுகள் நேரடியாக அமெரிக்கா கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இல்லாட்டி மிக்ஸ்டு ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒன்று ட்ரெஷரி பக்கம் இருந்தும், இன்னொன்று வெள்ளை மாளிகை பக்கம் இருந்தும். ட்ரெஷரி பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சில நாடுகள் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய ட்ரேடு பிரச்சனையை தீர்ப்பதற்கு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி ட்ரெஷரி பக்கம் இருந்து வந்த செய்தி சொன்னது. ஆனால் வெள்ளை மாளிகையிலிருந்து வந்த செய்தி அப்படி சொல்லவே இல்லை. நட்பு நாடுகள், அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்க தயார். உதாரணத்துக்கு ஜப்பான், கொரியா அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜப்பான், சவுத் கொரியா மாதிரியான நாடுகள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ட்ரேட் வாரால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கோம். அதில் மோடிஃபிகேஷன் செய்வோமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நாங்கள் உறுதிப்படுத்தலை. பட் இதுதான் இப்போதைக்கு எங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெரும் சிக்கல்லையே அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு ஒரு விதமான சட்டங்களும், அமெரிக்காவினுடைய எதிரி நாடுகள் இல்லை அமெரிக்கா அழிக்க நினைக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக வேறு சட்டங்களும் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிற நாடுகளும் அமெரிக்காவும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க, இவ்வளோ நாள் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கு அழித்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் யார் யாருடன் வேண்டுமானாலும் மோதலாம், இந்த மாதிரி ட்ரேட் வார அறிவிக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோம். சொல்லப்போனால் நம்ம ஒரு எட்ஜில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் உலக நாடுகள் இந்த ட்ரேட் வாரனுடைய இப்போதைய நிலைமை. ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. நிறைய பேர் அமெரிக்காவினுடைய இந்த ட்ரேட் வாரை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட நாடுகள், சவுத் கொரியாலாம் சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த ட்ரேடு யுத்தத்தை வைத்து ஒரு யுத்தம் செய்ய விரும்பவில்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை தான் நடத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா கண்டிப்பாக பேச்சுவார்த்தை தான் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படின்னு சொல்கிற நாடுகள். சரி, அடுத்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியா நேராக ஒரு 6ஆம் தேதிக்கு போங்களேன். 6ஆம் தேதி இந்த ட்ரேடு யுத்தம் இல்லாட்டி லிபரேஷன் டே அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சவுதி அரேபியா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாருமே ஆயில் ப்ரொடக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஆயில் ப்ரொடக்ஷனை பேசும்போது சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க, நம்ம ஆயில் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரஷ்யா அதற்கு மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு 2 ரீசனை ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஆயில் ப்ரொடக்ஷனை நம்ம கம்மி பண்ணிட்டனாலும் அமெரிக்கா அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷேல் கேஸினுடைய விற்பனை அதிகமாகும். இதனால் தோல்வியில் தழுவுவது நம்ம தான். எனவே ஆயில் ப்ரொடக்ஷனை இப்போதைக்கு கம்மி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரீசன். 2வது ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இப்போ பணம் தேவை, இந்த பணத்துக்கு ஆயில் இல்லாமல் வேற மாற்று வழி அப்படிங்கிறது அதிகமாக எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, எனவே ஆயில் ப்ரொடக்ஷன் எங்களால் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் சவுதி அரேபியா சொன்ன மாதிரி ஆயில் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 8ஆம் தேதி ஒரு பேரல் $59 வந்திருந்தது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு விலை வீழ்ச்சியை ஆயில் சந்தித்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ஏறி நின்று அசை போட எச்சரிக்கை கொடுக்குறாங்க. 8ஆம் தேதி தான் உனக்கு கெடு. அதுக்கு பிறகும் நீ எங்களுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு 102% அளவுக்கான வர்த்தக போரை தொடங்கி 54, 49, 48, 46 அப்படின்னு சொல்லி பல சதவீத வரியை சீனாவுக்கு விதிக்கிறார்கள். எங்களுடைய வரியை குறைக்க வேண்டும், அப்படி இல்லைனா உங்களுடைய பொருட்களுக்கும் நாங்கள் 34% வரியை அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சீனா அறிவிக்கிறாங்க. அவங்க எப்படி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சாங்களோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத சீனா அறிமுகம் செய்கிறாங்க. உடனடியாக அமெரிக்காவுக்கு கோபம் வருது. எனக்கு எதிராக நீ மறுபடியும் வரி விதித்திருக்கிறாயா? நீ 8ஆம் தேதி இதை வரி விதிக்கலனா உன்னுடைய பொருட்களுக்கு இன்னும் 50% எக்ஸ்ட்ரா வரி விதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நலனுக்காகவும் எங்களுடைய பிஸ்னஸுக்காகவும் நிலை நிற்போம், நாங்கள் இந்த மாதிரி பயந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீனா அமெரிக்காவுக்கு இடையே இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் சீனா இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? சீனாவினுடைய பிடியில் முக்கியமான அமெரிக்காவினுடைய டெக் நிறுவனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஆப்பிளாக இருக்கட்டும், அதே மாதிரி சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும். இன்னைக்கு மறுபடியும் ஒரு அறிவிப்பை சீனா கொடுத்துருக்காங்க. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் சில நாடுகளுக்கு கொடுப்பதை கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட போகிறோம். இது அமெரிக்காவுக்கு ஒரு பேனிக் மோட உருவாக்கியிருக்கும். இதை பற்றி பல முறை நம்ம பார்த்துருக்கோம். ரேர் எர்த் எலமெண்ட்னா என்ன, சீனா ஏன் இந்த ரேர் எர்த் எலமெண்ட் அவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மினரல் டீல் வருவதற்கான தேவை என்ன, உக்ரைனில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட் எப்படி இருக்குது, அதை எப்படி அமெரிக்கா அபகரிக்க நினைக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்த வீடியோக்கள் தான். ஸோ டிபி ட்ரூப்ஸ் தமிழ் பட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ரொம்பவே முக்கியமான வீடியோ தான். அப்போ இந்த ரேர் எர்த் எலமெண்ட்டை சீனா தான் கிங்கா நின்று எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ணாலும், சீனா தான் கிங்கா நின்று எல்லா நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த தாது மணலை பிரித்தெடுத்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இப்போ சில நாடுகளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது பழி வாங்கக்கூடிய நிகழ்வு தான். அடுத்ததாக சீனா கை வைத்திருப்பது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 3 விஷயங்க: டாரிஃப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டெக். இந்த 3ம் தான் ஒரு டெட்லி காம்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 டெட்லி காம்போவையும் சீனா தன்வசப்படுத்த நினைக்கிறது. டாரிஃபுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக நாங்களும் டாரிஃப் விதிப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏஐ டெக்னாலஜியில் டீப்சீக்லேருந்து ஏகப்பட்ட போட்டியை சீனா உருவாக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேருந்து அவங்களுடைய குவாண்டம் கம்ப்யூட்டிங் வர, கடைசியாக அவங்களுடைய 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறது வர, இந்த ஏஐ தொழில்நுட்பத்திலையும் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிலையும் சீனா அமெரிக்காவுக்கு எதிராக போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. 3வதா பிக் டெக் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக் டெக் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் கூகுள், மைக்ரோசாஃப்ட், இல்லாட்டி டெஸ்லா இப்படின்னு சொல்கிற பல நிறுவனங்கள் சீனாவை நம்பி இருக்காங்க. இப்போ சீனா என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய உதிரி பாகங்கள் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருமே பேனிக் மோடுக்கு போகிறாங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே உங்களுடைய ஐஃபோனாக இருக்கட்டும் எதையுமே விற்பனை செய்வதற்கு நாங்களும் என்ன செய்வோம், 30% வரி அதிகரிப்போம் அப்படின்னா சீனாவில் ஐஃபோன் விற்பனை அப்படிங்கிறது சுத்தமாக நடக்காது. சீனாவில் ஐஃபோன் சுத்தமாக வியாபாரம் ஆகவில்லை என்றால் அமெரிக்காவினுடைய பெரும் நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்துக்கு பெரிய லாஸ், நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான லாஸ் அப்படிங்கிறது வரும். அது மட்டும் இல்லாமல் அசம்பிளி ஸ்டேஷன், சீனாவில் நடத்தக்கூடிய பல அசம்பிளி ஸ்டேஷனை சீனா இனிமேல் இழுத்து மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஐபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அந்த காப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. 4 விஷயங்களில் சீனா அமெரிக்காவை இனிமேல் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த 4 விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்க நிறுவனம் சீனாவில் எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அதை தயாரித்தாலும் அமெரிக்கா தான் ஏகப்பட்ட பேட்டன்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பேட்டன்ட் ரைட்டுக்கான தொகை சீன நிறுவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதே நேரத்தில் இப்போ சீனா சொல்கிறாங்க, இனி எங்கள் நாட்டில் நீ இந்த மாதிரியான வியாபாரம் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நீ எப்படி ஒரு பேட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது ஐபிஆர் வாங்குறதுக்கு சீனா மற்றும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் உருவாகும். உதாரணத்துக்கு ஃபேஸ் ஐடி அப்படிங்கிறத ஆப்பிள் நிறுவனம் தயாரித்திருந்தாலும் உருவாக்கியிருந்தாலும் சியோமி கூட அவங்க என்ன செய்வாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. உன்னுடைய ஃபேஸ் ஐடியை நான் பயன்படுத்துவதற்கு நீ அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சியோமி யாருக்கு கொடுப்பாங்க, அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க. அமெரிக்காவும் இந்த வியாபாரம், இந்த கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், இதை விட்டு கொடுத்தா ஆகணும்னு சொல்லி விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். இதே மாதிரி பல நிறுவனங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்படிப்பாங்க சீனா. சீனாவினுடைய இந்த உதிரி பாகங்கள் கிடைக்காமல் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிட முடியுமான்னு கேட்டால் அதுவும் பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும். இது ஒரு புறம் இருக்க, சீனா உற்பத்தி செய்த சில பொருட்கள் இருக்குல்ல, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி இனிமேல் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும்போது இந்த பொருளை யூகே, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், யூயு நாடுகளுக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகளை சீனா மேற்கொள்ளும். இங்கே தான் யூகேயும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் பயப்படுறாங்க. எங்கள் நாட்டு சந்தைக்குள்ள கழிவுகள் இல்லாட்டி மலிவான பொருட்கள் விழுந்து விடுமோ, சீனாவினுடைய ஒட்டுமொத்தமான டம்பிங்கும் எங்கள் நாட்டுக்குள்ளே தான் இருக்குமோ அப்படிங்கிற புதிய பயம் அவங்களுக்குள்ள உருவாகி இருக்கு. இந்த பயம் காரணமாக அவங்க புது சட்டத்தை உருவாக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் அமெரிக்கா சீனாவுக்கு அவங்களுடைய விவசாய பொருட்கள் ஏற்றுமதியில்
போன வருடம் மட்டுமே 100 கிலோவை 150 நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருந்தாங்கன்னா அதில் 17லிருந்து 20 கிலோவை யாருக்கு தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க? சீனாவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விவசாய பொருட்களை இனி சீனா வாங்க மறுப்பார்கள். சீனா வாங்கலைன்னா என்ன? நாம் இந்தியாட்ட விற்பனை செஞ்சிடலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நாடுகளை இல்லாட்டி ஒரு மார்க்கெட்டை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைப்பாங்கன்னா அது அமெரிக்காவினுடைய கெட்ட காலம்தான். அமெரிக்கா சீனாவையும் இந்தியாவும் ஒரே தராசில் வச்சு பார்க்கவே முடியாது. இது இந்தியர்களுக்கும் நான் சொல்கிறது பொருந்தும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சராசரி வருமானம் அப்படிங்கிறது ஒரு இந்தியனுக்கு 2 லட்சம் ரூபாய். ஆனால் அதே நேரத்தில் சீனாவை எடுத்து பார்த்தோம்னா 20 லட்சம் ரூபாயாக இருக்கும். நாம் 2000 ரூபாய் தான் மந்த்லி செலவு பண்ணுவோம் அப்படின்னா சீனாக்காரன் ஒரு மாதத்துக்கு 20,000லேருந்து 30,000 ரூபாய் செலவு பண்ணுவான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆடம்பர பொருள் இல்லாட்டி விவசாய பொருளில் ரொம்பவே நல்ல குவாலிட்டி இல்லை இன்னும் முக்கியமான பொருட்கள் இல்லாட்டி என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே சீனாவில் பெருசாக ஓடும். அதனால தான் ஹாலிவுட் அப்படிங்கிறதுலையும் பெரிய மார்க்கெட் சீனா ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஜெட்டோபியா போன்ற திரைப்படங்கள் பெரிய அளவில் சீனாவில் ஓடிச்சு. ஸோ இந்த ஹாலிவுட் படங்களுக்கும் சீனா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தடை விதிக்க போவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஸோ ஹாலிவுட் அப்படிங்கிறதும் விவசாயம் அப்படிங்கிறதும் ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறதும் உதிரி பாகங்கள் அப்படிங்கிறதும் இப்படின்னு சொல்லி இந்த ட்ரேடு வார் அப்படிங்கிறது மீண்டும் கோல்டு வாரா மாறி நிற்கிறது. அதாவது சீனா வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற கோல்டு வார் தான். எப்பா தலை சுற்றி இருக்கவங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது ஆனால் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் இத்துடன் முடியலை, இன்னும் இருக்குது. பாகம் 6க்காக காத்திருக்கு.